உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலேருந்து மகேஸ்வரன் தீவன். நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தா தெரியும், பல வீடியோக்களை போட்டு கொண்டு வந்தேன். குறிப்பிட்ட காலமாக போடலை, போடாமல் இல்லை, போடுறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுச்சு. நான் எப்போதுமே என்னுடைய இசை அமைப்பது தொடர்பாகவும் பாடல்களை எப்படி வாசிப்பது தொடர்பாகவும் பல வீடியோக்களை போட்டு வந்தேன். இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே உயர வேணுமெண்டா நமக்கு எனக்கு ஒரு சுயமான என்னுடைய ப்ரொஜெக்ட்ஸ், நான் செய்கிற பாட்டுகளையும் வெளியிட வேணுமென்றதுக்காக யோசித்தேன். நாங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு பாட்டை ஒர்க் பண்ணி ஒரு பாட்டை போட்டாலும், அந்த பாட்டு நல்லாவே இருந்தாலும் கூட அந்த பாடல் சமூக வலைத்தளங்கள், அதாவது யூடியூப்பில் போட்டால் ஃபேமஸ் ஆகுது. இதே பாட்டை தூக்கி ஃபேஸ்புக்கில் போட்டால் கொஞ்சம் ஓடுது, ஒரு 5000 10,000 வியூ போகுது. ஆனால் யூடியூப்பில் ஓடுறதில்ல. என்ன காரணம் என்னன்னு சொன்னால், மக்கள்கிற என் வீடியோஸை பார்க்குறாக்கள்ற எண்ணம் சிந்தனை வேற ஒரு பக்கத்தில் போகிற மாதிரி இருக்குது. அதாவது என் மூலமாக சில விடயங்களை கற்றுக்கொள்றதில் தான் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் விரும்புகிறீங்கன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொண்டேன். அதால் நான் என்ன செஞ்சேன்டா, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம இனி இந்த யூடியூப் சேனலை எப்படியாவது பிரபலியப்படுத்தணும். பிரபலியப்படுத்தினா அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு பாட்டை போட்டாலும் அது பிரபலியம் ஆகும். உதாரணத்துக்கு மதன் கௌரி என்று இருக்கார், அவர் ஒரு பாடி மாயோ இல்லாடி நடித்து போட்டாண்டா ஃபேமஸ் ஆகுது. என்ன காரணம், அவர் ஏற்கனவே ஃபேமஸ்ன்றதால அவர் எதை போட்டாலும் ஃபேமஸ் ஆகுது. அது மாதிரி நம்ம ஒரு பாட்டை இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு டியூன் பண்ணி காப்பிரைட் பண்ணாமல், அதை போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஏஐ இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பாவிக்காமல் மேனுவலாக பண்ணுறோம். பட் அதுக்கு சந்தர்ப்பம், வாய்ப்பு, அதில் கிடைக்கக்கூடிய என்ன சொல்கிறது, ஆதரவு குறைவாக இருக்குது. நீங்கள் பார்க்குற நீங்கள் தான் அது சம்மந்தமாக பார்க்குறது இல்லை, அது பூஸ்ட் ஆகுறல. அதாவது ஒரு வீடியோவை 2 நிமிஷம் பார்த்து விட்டுருவீங்க, ஸோ 1 நிமிஷம் பார்த்துட்டு விட்டுருவீங்க, ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டு விட்டுருவீங்க. ஆனால் நல்ல கலைஞர்களும் நல்ல நல்ல விஷயங்களும் பின்னால் கட்டு போகிறது காரணம். அதால் தான் இன்றைக்கு இந்திய சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தரமற்ற பல இசையமைப்பாளர் இப்போ இசையமைச்சு கொண்டிருக்கிறாங்க. அது உங்களுக்கு ஆறாண்டு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. சரியா? நான் ஏன் சொல்கிறேன்டா, விஷயம் தெரிஞ்சாக்கள் பிரபலியம் அடைஞ்சு 4 பேருக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு டைரக்டர் நம்மளை மியூசிக் பண்ண கூப்பிடுவான். எதுனா ஒன்று விஷயம் நடக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம தான் இப்போ இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு சில ரூட் இருக்கு. அதாவது நம்ம முன்னேற வேணுமெண்டா இதை செஞ்சால் தான் முன்னேறலாம்ன்ற ஒரு சில விஷயம் இருக்குது. அதை செஞ்சால் மட்டும்தான் நம்ம முகத்தை கொண்டு போகலாம். நீங்கள் எவ்வளோ அழகான பாட்டு செஞ்சாலும் யூடியூப்பில் அல்கோரிதம் சப்போர்ட் பண்ணுறது அதிகமாக பார்க்குறத வச்சு தான். என்னுடைய பாடலில் எவ்வளோ திறமையான விஷயம், நல்ல விஷயம் இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்க போகிறதில்ல, அது உங்களுக்கு தேவைப்படுறதில்லை. இப்போ நான் ஹியரிங் சம்மந்தமாக நான் கொடுத்த பயிற்சியை வச்சு இப்போ எத்தனை பேர் இசையமைக்கிறீங்களோ எனக்கு தெரியல. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு எங்களோட நாட்டுக்குள்ளே எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு நிறைய விஷயங்கள் படித்து சில விஷயங்கள் ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் பார்வையாளர் இருக்கிற நீங்கள் ஒரு உச்சமான இடத்துக்கு கொண்டு போகிறோமா இல்லை. அப்போ நான் ஜோதிச்சேன், நம்ம எப்போதுமே இப்போ நான் ஜோதிச்ச விஷயம், எப்போதுமே நம்ம மியூசிக் ரிலேட்டடாக இப்படி வாசிக்கிறேன் போட்டுருக்கிறோமே, நம்மளோட பாட்டும் பிரபலியமான தான் நம்மளுக்கு ஒரு கேள்வி நிலவும், ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்ன்றோடு நான் என்னுடைய பாடல்களை கஷ்டப்பட்டு மியூசிக்கை கம்போஸ் பண்ணி போகிற நேரம் பார்க்குறீங்கல்ல, இது எனக்கு புரியலைன்னு சொல்லி. இப்போ இருக்கிற ஒரு கலாச்சாரம் சிலவளை உங்களுக்கு மாறுப்பதால் அது சம்மந்தமாக சிந்திக்கிறீங்க இல்லையான்னு எனக்கு தெரியலை. அதால் தான் நான் ஜோதிச்சேன், இனி இந்த மியூசிக் சம்மந்தமான வீடியோ போட்டு வேலை இல்லை, நம்ம ஒரு உலகியல் நாட்டு நடப்பில் நடக்கிற விசேட விஷயங்களை போடுவோம்னு சொல்லி போனால், இதில் ஏற்கனவே 5000 பேர் 6500 பேர்கிட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் தான் இப்போ திரும்ப பார்க்குற நேரம் நீங்கள் டிஸ்லைக் பண்ணி போட்டு போகிறதால அந்த வீடியோவும் ப்ரோமோட் ஆகுதில்லை. இது ஒரு உண்மையான ஒரு நிலைமை. நான் முன்னேற வேணும், மியூசிக்கில் முன்னேற வேணுமெண்டா இந்த வீடியோ அடுத்த கட்டத்துக்கு போகணுமெண்டா எல்லா பாட்டும் எல்லா விதமான பாட்டு செஞ்சாலும் போய் சேராது. எனக்கு தெரியும், நீங்கள் யூடியூப்பை பார்க்குற மாதிரி தான் நானும் பல நாட்களாக பல ஆண்டுகளாக இதை பார்த்து அனலைஸ் பண்ணி கொண்டிருக்கேன். எனக்கு தெரியும் எந்த வீடியோ போட்டால் ஓடுமெண்டு. ஸோ அதால் தான் எனக்கு அடுங்கவலை, ஒரு வழியும் இல்லை. நீ அந்த ரூட்டில் போய் அதை வின் பண்ணிட்டு வந்தால் நம்ம திரும்ப இங்கே வர வேணும். நாங்கள் பிரபலியமான ஆக்கள், பிரபலியம் ஆக வேண்டிய ஆக்கள். என்ன பிரச்சனைடா, ஒரு பாட்டை ஒரு 6 hours 3 hours கூட ஒரு பாட்டை முடிச்சிடலாம். பாட்டை முடித்து கையில் தரக்கூடிய திறமை இருந்தாலும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. காரணம் இப்போ இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுபோல் பணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தேவைப்படுது. இப்போ இந்தியாவில் ஒரு இசையமைக்காரண்டா அவர் உண்மையாக என்ன வேலை செய்கிறாருன்னு போய் பார்த்து தான் தெரியும், உண்மையாக அவர் பண்ணுறாரா இல்லை ஆக்களை வச்சு பண்ணுறாரா இல்லை அவர் என்னென்ன விஷயத்துக்கு ஹெல்ப் எடுக்கிறாருண்டு. இது எல்லாமே நானாக ஓனாக கம்போஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இசை நிகழ்ச்சிகள் பல நிகழ்வுகளை நடந்து கொண்டிருக்கு இலங்கை உலகத்தில். இந்த சரிகமப்பாவெல்லாம் அதில் பாடகர்களுக்கு மட்டும்தான் போட்டி நடக்கும், இசையமைப்பாளருக்கு போட்டி நடக்கிறதில்ல. ஒரு கிட்டார் பிளேயருக்கு நடக்கும், ஒரு ட்ரம்மருக்கு நடக்கிறதில்ல. ஏன்னா அவங்கெல்லாம் கலைஞர் இல்லையா? ஏன் அதுக்கெல்லாம் நடக்கலைன்னு சொன்னால், நாங்கள் எங்களை போலாக்கள் வந்துட்டா இப்போ இருக்கிற பிரபலியமான இசையமைப்பாளர்கள் எங்களோட மோத வேண்டிய கட்டாயம் பெறும். ஏன்னா கேள்வி எப்படி இருக்கும், அப்படி விஷயம் தெரியாமல் ஒன்று நாங்கள் செய்யலை. நீங்கள் பார்க்குற பார்வையாளர் உங்களோட பார்வைகள் நீங்கள் ஸ்கிப் பண்ணி போட்டு போகிறது, ஒரு நல்ல கலைஞனை நீங்கள் முன்னேற விடலைன்றது தான் எனக்கு கவலை. நான் இதுக்காக வேண்டிய பல ஆண்டுகள் முயற்சி செஞ்சு இந்த வழியில் வந்தால் நான் பணத்தோடு வந்து இறங்கல, கஷ்டப்பட்டு கலை உணர்வோடு வந்தார்கள். விஷயம் தெரிஞ்சாக்கள் நல்ல இசையெல்லாம் இப்போ வரல. இப்போ இருக்கிற அரைகுறை தான் பெறுது.
ஒரு ரெப்பன்ற ஒரு விஷயம் இருக்குது, நம்ம தமிழ் இசையோட சம்மந்தப்பட்டதில் வந்துருக்கு. ஸோ ரெப்பாட்டை படித்தா சொல்லோசையை படித்தா எல்லாருக்கும் ஒரு பீட்டில் அது கேட்டுக்கொண்டு போய் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டியூனை கம்போஸ் பண்ணுவாங்களா? இல்லை. உங்களுக்கு தெரியும் ரெப்பாட்டுன்னு சொல்கிற அடிப்படையில் பார்க்க போனால் ஏஆர் ரஹ்மான் சும்மா எடுத்துக்கொள்வோம். அவர் எத்தனை ரெப்பாட்டை அடிச்சிக்காரு, மாங்கே இஞ்சி ஒன்று ரெண்டு போட்டிருப்பார். அவருக்கு தெரியும் அதில் விஷயம் இல்லைன்னு. நீங்கள் ரெப்பாட்டை படித்து கொண்டு ஒஸ்கார் அவார்டு வாங்கல, அது எனக்கு தெரியலை என்ன மைண்டு. அது வேறு விஷயம். இருந்தாலும் ஒரு இசையமைக்கக்குள்ளே நம்ம சில ஃபண்டமெண்டலாக விஷயங்கள்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் வச்சு தான் பாட்டை இசையமைக்கிறோம். ஒரு தனி மனுஷனாக இருந்து ஒர்க் பண்ணுறோம். இது இப்போ இருக்கிற பிரபலியமான இசையமைப்பாளர் கூட தனி நபராக இருந்து எல்லா விஷயம் செய்ய முடியாது. செஞ்சால் அதில் எங்களுக்கு போட்டி வச்சா நாங்கள் எங்கேயோ முன்னுக்கு தரிப்போம். ஒரு சின்ன ஒரு தேவையில்லா விஷயத்தை போட்டோன்னே பார்த்தா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டிவிகள், தந்தி டிவியா இல்லை பொலிமரா இல்லை எல்லா டிவிக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கில் இருக்குது, அதெல்லாம் போடும். நம்ம போடுறது ஒன்றும் பாடுறது இல்லை. விளம்பரம் இருக்கிற விஷயம் மட்டும் தான் வெளியால் தெரியுது தவிர திறமைக்கு மதிப்பு கொடுக்குற உலகம் இல்லை. இது யூடியூப் திறமைக்கு மதிப்பு கொடுக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அல்கோரிதத்தை மட்டும்தான் அது நம்புது. அதிகமாக நாங்கள் பார்க்கணுன்னா ஆரையா பார்க்குறா, நல்ல விஷயத்தை பார்க்கணும். ஒரு சரிகமப்பா போட்டியை வச்சுட்டு ஒரு அங்கே இருக்கிற ஜட்ஜுக்கு தெரியாத நுழைச்சா மக்களுக்கு தெரிஞ்சிக்க போகுது. அவன் ஜட்ஜ் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் அது சம்மந்தப்பட்டவங்க தான் எடுக்கிறீங்க. அவங்க எடுக்கிற முடிவு எஸ்எம்எஸ்சில் கால்குலேட் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அது இசை கலைஞருக்கான தேர்வு இல்லை, அதிகமாக நாங்கள் விரும்புகிறதுக்கான தேர்வு. அது பிரதேசவாதத்துலேயும் அந்த போர்டு போடப்படலாம். ஸோ அப்படி தான் இது நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, என்னுடைய வீடியோக்கள் அநேகமாக நான் எதிர்காலத்தில் போடுற வீடியோக்கள்லாம் என்னுடைய திறன் சார்ந்த வீடியோ தான் போட விரும்புகிறேன். ஏன்னா நான் எப்போதுமே சொல்லி கொடுத்து நான் இருக்கல. அது நான் என்னுடைய திறமையை நான் காட்டத்தானே வேணும். எனக்கண்ட ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் வரணும், எனக்கண்ட ஒரு டீம் வரணும். அதுக்காக தான் நான் வீடியோ செய்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லி தந்து போட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தந்து போட்டு நான் கீழே இருக்கல. அது என்ன பிடிச்சது நீங்கள் இப்போ நான் கீழே கிடக்கிறேன். எனக்கு விளங்கிட்டு நீங்கள் இந்த வீடியோ எதை பார்க்குறீங்கன்ட்டு. தேவைண்டா பார்ப்பீங்க, தேவையில்லைன்னா திரும்ப பார்க்க மாட்டீங்க. நீங்கள் நீங்கள் போகிற வழி போகிற நீங்கள் இந்த வீடியோ போடாங்க. அப்போ உங்களை மட்டுமே நான் தினந்தோறும் வளர்த்து கொண்டு இருக்கிறதா? உங்களுக்கு தேவையான அவ்வளோ வீடியோ மிதிக்க உள்ள ஆல்ரெடி நான் எவருமே சொல்லித்தராத சில விஷயங்களையும் சேர்த்து என்கிட்ட பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அவ்வளோ விஷயம் இருக்கு. போய் செலக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்னோட ஸ்கில்டு சம்மந்தமாக எந்த வீடியோவில் எந்த திறன் சம்மந்தமாக நான் உருவாக்குற பாடல் மியூசிக்கை தான் போட விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய விருப்பம். இந்த சில வேளை இடையில் ஒன்று ரெண்டு போடுவேன். ஆனால் நான் போட நினைக்கிற தப்பு இல்லை. நான் என்ன இம்ப்ரூவ் பண்ண தனி வேணும். சும்மா அப்படியே போட்டு திரிக்காமல் நான் செய்கிற பாடல்கள் அதெல்லாம் போடுவேன் பார்க்குறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாட்டு ஒன்று போய் கொண்டிருக்கு. இப்போ ஒரு பாட்டு போகுது. அந்த பாட்டு இது சம்மந்தமான பக்தி பாட்டு தான் போய் கொண்டிருக்கு. இந்த பாட்டெல்லாம் மியூசிக் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். வேறு ஹை குவாலிட்டி ஒடியோ உங்களுக்கு தெரியல, அது வெளியிடல். இந்த பாட்டு இருக்கு பாருங்கள், ஸ்க்ரீனில் அப்படி இருக்குது. இதே விஷயத்த இளையராஜா வாசிக்கிற மாதிரி காட்டினாலே மில்லியன் கணக்கில் ஓடுது. ரஹ்மான் சும்மா ஏதாவது ஒன்றை தட்டிவிட்டாருண்டா ஓடுது. ஆனால் நம்மளே பார்க்குறீங்கல்ல, என்னத்தை தான் நீங்கள் நேச்சிட்டு பார்க்குறீங்க எனக்கு தெரியா. நீங்கள் பிரபலியமாங்க, என்ன பிரபலியமாக்குங்க. பிரபலியம் ஆனவனை பிரபலியமாக்க தேவையில்லை. சில பேர் ஒட்டிக்கிட்டு இழுபடுத்திக்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை. நல்ல கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் எங்கள்கிட்ட வீடியோலாம் பார்க்காம விட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை போலாக்கள் பின்னுக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். நீ பார்க்காம விடு, அது வேறு விஷயம், உங்களோட தனிப்பட்ட விஷயம். நான் போடுற வீடியோக்கு நீ எந்த திறமை சார்ந்த என்னுடைய தனிப்பட்ட திறமை சார்ந்த வீடியோவும் போடுவேன். 7 மணி நேரம் போட்டிக்கு வாங்க, 6 5 தான் தனியை தான் பாடிச்சுக்கிறேன். போட்டிக்கு வரனாலும் பேரலாம், போட்டிக்கு அழைச்சாலும் பேரலாம், அது விஷயம் வேறு. நான் சொல்கிறேன் என்னென்னா, எனக்கு என்னுடைய திறமை சார்ந்த வீடியோக்களை போடுறதுக்கான உரிமை தான் எனக்கு இருக்குது. உங்களுக்கு மட்டுமே சொல்லி தந்து நான் இருந்தால் நான் இப்போ வெளியால் தெரிய வரேன். சம்மந்தமே இல்லை. அவனெல்லாம் சும்மா கீபோர்டில் ரெக்கார்ட் பண்ணி போடுறவெல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்கான், நிறைய ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டான். ஒரு பாட்டை வாசிக்கணும்னா வாசிக்க மாட்டான். லைவாக கொண்டு வந்து தான் தெரியும் பாட்டு வாசிக்க தெரியுமா இல்லையான்னு. அதுக்கு தான் உங்களை பழக்கிறேன் நான். நீங்கள் எல்லோரும் எனக்கு இந்த யூடியூப் வீடியோக்கெல்லாம் ஆப் அடிச்சிட்டிங்க எல்லோரும். ஒரு கவலை தான், நீ என்ன செய்கிறேன் நான் போடுறோம் பாருங்கள். நீங்கள் யோசிப்பீங்க என்னடா அவ்வளோ நாளும். இது இடையில் கொஞ்சம் போட்டது பண்ணணும். உலகியல் சம்மந்தமாக ஏற்கனவே 5000 பேர் உள்ளே இருக்கீங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோம், நீங்கள் பார்த்துட்டு டிஸ்லைக் பண்ண என்னையும் அது அடுத்த கட்டம் போகாது. ஸோ இதில் மியூசிக்கை தான் பண்ணி ஆகணும் இந்த சேனலில். ஸோ அப்படியான கட்டத்தில் ஒன்று என்ன கொண்டு விட்டுதீங்க பரவாயில்ல. எனக்கு ஒரு நியாயம் நீங்கள் சொல்லணும். நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொண்டு தந்தால் மட்டும் போதாது, நானும் வெளியே வரணும், எனக்கு நன்மை கிடைக்கணும். சரியா? அதுக்காக யூடியூப் மோனிடைசேஷன் ஆகிட்டு காசு ஓட தொடங்கிருக்கு, அது விஷயம் வேறு. ஆனால் என்னுடைய சொந்த பாடல்கள் தான் செய்கிறேன். அது சம்மந்தமான வீடியோவை தான் போடுறேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நான் சொல்கிறதுல நியாயம் இருக்கா இல்லையா? இந்தியா ஸ்ரீலங்காவில் சொல்லுவாங்க இந்தியா மாதிரி பாட்டு செய்யலான்னு. எனக்கு தான் தெரியும் இந்தியாவில் எத்தனை பேர் நல்லா பாட்டு செய்கிறாங்க, எத்தனை பேர் அடிமட்டமாக இருக்காங்க. எல்லா இடமும் கலந்துருக்கு, அதான் உண்மை. திறமைசாலிகள் மட்டும் வெளியால் வருது, திறமை ஏற்றவன்றது வெளியால் வாரதில்லை. மறது வாய்ப்பு கிடைக்காது, வெளியால் வரல. ஸோ இதுதான் நிலைமை.
நீங்கள் எத்தனையோ நாடுகள்லேருந்து இந்த வீடியோலாம் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தது தேங்க்யூ. நான் போடுவேன் வீடியோக்கள், நான் கட்டாயமாக வீடியோஸ் போடுவேன். நீ பாருங்கள், உங்களோட சப்போர்ட்டை தாங்க. சொந்த பாடல்களை நான் செஞ்சு போடுறேன்டா, எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பண்ணலைண்டா அது உங்களோட பிரச்சனை. நான் போட வேண்டிய என்னுடைய கடமை, என்ற மனச்சாட்சி. நான் இசையை விரும்புகிறேன்னா இந்த படைப்புகளை தான் நான் பார்க்கணும். மற்றவர்கள படைப்புகளை வாசிக்கிறாள் எனக்கு பேர் வராது. நான் என்னுடைய படைப்பை வாசித்தா மட்டும்தான் எனக்கு பேர் வரும். சரியா? இதனுடைய கவலையான வேதனையான கடந்த கால அனுபவங்களோடு சேர்ந்த ஒரு பதிவு. உங்களோட இவ்வளோ காலம் பேசாமல் இருந்திருப்பேன், கதைக்கல, சரியாக கதைக்கலாம் யோசிச்சிருப்பீங்க. இதுதான் உண்மை நிலவரம். நான் இந்த சொந்த பாடல்களில் கன்சன்ட்ரேஷன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 100 பாடல்களை தாண்டிது. என்னுடைய சில பாடல்கள் பிரபலியம் அடைஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியாது. பிரபலியம் அடைஞ்சிருக்கு சில பாடல்கள். சரியா? ஆகவே நான் இந்த பாதையில் பயணிக்கலாம்னு விரும்புகிறோம். உங்களோட கருத்துக்களை தாராளமாக சொல்லுங்கள். இது சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும். காணொலியில் இணைந்திருந்த உங்களை அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.